ஹாய் கைஸ், வெல்கம் டு கல்வி மாலை சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பாலிட்டியில நடுவு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நடுவு அரசுல போன வாட்டி என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா, பிரதமரும் துணை குடியரசுத் தலைவரும் பார்த்துருந்தோம். போய் செக் பண்ணி பாருங்க, முன்னாடி இருக்கிற வீடியோல இருக்கும். இப்போ இந்திய நாடாளுமன்றம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்திய நாடாளுமன்றம்ன்றது எந்த கண்ட்ரில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? இந்த இந்திய நாடாளுமன்றம் வந்து 3 பகுதிகளா பிரிஞ்சிருக்கு. குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. ராஜ்யசபான்றது மாநிலங்களவை, லோக்சபான்றது மக்களவை. நம்மளதுல மாநிலங்களவை மேலவையும் மக்களவை என்னும் கீழவையும் கொண்டுள்ளதால நம்மளது ஈரவை சட்டமன்றம்னு சொல்றோம். ஓகேவா? நம்மளது ஈரவை சட்டமன்றம். ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் கூட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்க, எப்ப தொடங்குச்சு அப்படின்னா 13/5/1952. 13/5/1952. அடுத்து மாநிலங்களவை பத்தி பார்க்கலாம். மாநிலங்களவையில எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னா 250 உறுப்பினர்கள் இருக்கலாம். இதுல 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து எடுக்கிறோம். ஓகேவா? மறைமுக தேர்தல் மூலமா எடுக்கிறோம். அதுவே தமிழ்நாட்டுலன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 18 பேர். இந்த 238ல தமிழ்நாடு மட்டும் 18 பேர். இந்த 238 சரி 250 பேர் தான் நம்ம சொல்லியிருந்தோம். மீதி 12 பேர் யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை துறையிலிருந்து சிறந்து விளங்குறவங்கள குடியரசுத் தலைவரவே நியமனம் செஞ்சிருவாரு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கவுண்டிங்லாம் ரொம்ப முக்கியம். எத்தனை உறுப்பினர்கள், எத்தனை பேர் எதுல இருந்து இது பண்றாங்க அப்படின்றது. மாநிலங்கள் உறுப்பினராக இருக்க தகுதிகள் என்னன்னா, அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயசு நிறைந்திருக்கணும், அரசாங்கத்துல ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் அவங்க இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவரோ இருக்கக்கூடாது, மக்களவையிலோ அல்லது எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இருக்கக்கூடாது அவங்க. ஓகேவா? அடுத்து மாநிலங்களவையோட பதவிக்காலம் பத்தி பார்க்கலாம். மாநிலங்களவை அப்படின்றது ஒரு நிரந்தர அவை. முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருந்தா ஹைலைட் பண்ணிருக்கேன். எல்லாருமே ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். அதாவது உறுப்பினர்கள் வந்து 3 1 பகுதி நேரம் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு அப்படியே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொட்டேஷன்ல அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்காக தனியாலாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த 6 3ஆ பிரிச்சுப்பாங்க. அதுல 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு ஒவ்வொருத்தவங்களா பிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? தேர்தல் எந்த இது மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, மறைமுக தேர்தல் மூலயமா தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்கள ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சாரத்தில் தான் இவங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து நிதி மசோதா. உங்களுக்கு தெரியுமான்றதுல பாருங்க. நிதி மசோதாவை திருத்துறதுக்கோ அல்லது நிராகரித்துக்கோ மாநிலங்களவைக்கு அதிகாரமே கிடையாது. நிதி மசோதா அப்படின்னாலே அது மக்களவையை சார்ந்தது மட்டும்தான். மக்களவையில சபாநாயகர் தான் அதை பார்க்கணும். ஓகேவா? மசோதா மாநிலங்களவை ஒப்புதலுடன் சட்டமாக மாறிவிடும். அதனால மாநிலங்களவைக்கு 14 நாட்களுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. இப்போ மக்களவையில இருந்து மாநிலங்களவைக்கு அனுப்பியிருப்பாங்க இத ஒப்புக்கொள்றதுக்காக. அவங்க அளிக்கவில்லை 14 நாள் வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி அளிக்கவில்லை அப்படின்னா இது அதுவாவே சட்டமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 நாட்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். அதனால 14 டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அவங்க எது ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, வேணாம் வேணும் அப்படின்றது எதுவுமே சொல்லல அப்படின்ற பட்சத்துல அதுவாவே சட்டமாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாநிலங்களவை பார்த்தோமா? இப்போ மக்களவையில மொத்தம் 552 பேர் இருக்கலாம். அதிகபட்சம் 552 பேர் இருக்கலாம். அதுல 530 பேர் வந்து நம்ம மாநிலங்கள்ல இருந்து எடுக்கப்படுறாங்க. 13 பேர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து எடுக்கப்படுறாங்க. 2 பேர் ஆங்கிலோ இந்தியனா அவரே குடியரசுத் தலைவரை நியமிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இப்ப வந்து 126வது சட்ட திருத்தத்துல அது கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்றது பேச்சு இருக்கு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு. இந்த 2 உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் அவங்களே ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமிக்கிறான்னு சொல்லியிருக்காருல்ல, அது வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க 126 சட்ட திருத்தலன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை கன்ஃபார்ம் மட்டும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? மாநிலங்களவையில தமிழ்நாட்டுல 18 பேர் இருந்த மாதிரி மக்களவையில தமிழ்நாட்டுல 39 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதோட தகுதிகள் என்னென்னு பாக்கலாமா?
இவங்களும் குடிமகனா தான் இருக்கணும். இவங்க வயசு வந்து 25 இருந்தா போதும். மாநிலங்களவையில 30. படிக்கும்போது கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க. அதனால ரொம்பவே ஈஸியா ஆகும் நமக்கு. அடுத்து அவர் பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும். ஓகேவா? நடுவண் அரசு, மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பதவியில அவங்க இருக்கவே கூடாது. மனநிலை சரியில்லாதவரோ அல்லது பெற்ற கடனை திரும்ப செலுத்துபவரோ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மாநிலங்களவை 30 வயசுக்கும் மக்களவையில 25 வயசு இருந்தா போதும். மத்த எல்லாமே சேம் தான். ஓகேவா? இதுல இவங்களோட பதவி காலம் என்னன்னு பாக்கலாமா? மக்களவையில அவங்க பதவி காலம் என்னன்னா 5 வருஷம், 5 ஆண்டு மட்டும்தான். காலம் முடிவதற்கு முன் பிரதம அமைச்சரின் ஆலோசனை பெற்று குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும். ஓகேவா? இந்திய அரசமைப்பின்படி நெருக்கடி நிலை சட்டத்தின்படி மக்களவையின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்க முடியும். குடியரசுத் தலைவருக்கு எல்லா உரிமையும் இருக்கும். மாநிலங்களவை எப்படி ஒரு நிரந்தர அவைன்னு சொல்றோமோ, மக்களவை அப்படி கிடையாது. குடியரசுத் தலைவர் எந்த நேரத்துல வேணா, எந்த காரணத்துக்காக வேணா அவங்க மக்களவையை கலைக்கலாம். ஓகேவா? இவங்களோட தேர்தல் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே நாம தான். அதான் மக்களவை. மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 வயசுக்கு நிரம்பிய இந்திய குடிமக்கள் யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அதுல இருக்கிற அதிகபட்ச வாக்குரிமையில இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாருமே அங்க இருப்பாங்க. மக்களவைனா அதுதான். ஓகேவா? மக்களவையின் செயல்பாடுகள். மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். இதுதான் மக்களவையோட செயல்பாடுகள். அதான் சொன்னால, நிதி மசோதாவை யாரும் இது பண்ணலாம்? மக்களவை மட்டும்தான் பண்ண முடியும். குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்றவரிடம் பதவி நீக்க விவகாரங்களில் பங்கேற்க மாநிலங்களவையை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் போன்றவங்க எல்லாம் பதவி நீக்கிற இதுல இவங்களும் வந்து இடம்பெறலாம். அடுத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு. எந்த மசோதா வந்தாலும் 2 பேருக்குமே, மாநிலங்களவைக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அதே அளவுக்கு அதிகாரம் மக்களவைக்கும் இருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணையரசு தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பெற்றுள்ளனர். ஓகேவா? அடுத்து, நம்பிக்கையில்லாத தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். இதுக்கு ராஜ்யசபாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவை அப்படின்னா 18, மக்களவை அப்படின்னா 39. அடுத்து நம்ம பார்க்க போறது சபாநாயகர். சபாநாயகர் தான் மக்களவையோட தலைவர். அவர் தான் தலைமை ஏற்று நடத்துறாரு. அவர் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்களா, இப்ப எம்எல்ஏஸ் இருக்காங்களா, அவங்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் அவர் பதவியில நீட்டிப்பார். ஓகேவா? இரு அவைகள் கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்ல சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்க அதிகாரம் சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. ஓகேவா? சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போது துணை சபாநாயகர் வந்து மக்களவைக்கு தலைமை வகிப்பாங்க. ஓகே. அடுத்து, நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எப்பப்பெல்லாம் நடக்குதுன்னு பாப்போமா? பட்ஜெட் கூட்டத்தொடர் நமக்கு தெரியும், பிப்ரவரி மாசம். பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் தான் பட்ஜெட் கூட்டத்தொடர். இது தெரியாத ஆளே கிடையாது. ஏன்னா நமக்கு அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கும், பிப்ரவரி மாசம் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் இது பண்றாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்றத நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். சோ பிப்ரவரி டு மே. ஓகேவா? அடுத்து, மழை காலத்தொடர், பருவ காலத்தொடர் சொல்லுவாங்க. இது ஜூலை டு செப்டம்பர். ஓகேவா? பிப்ரவரி டு மே, அதை விட்டு ஒரு மாசம் கழிச்சு. ஓகேவா? மேக்கு அப்புறம் என்னது? ஜூன் கிடையாது, அப்படிதான் வரும். ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும். அடுத்து அக்டோபர் வராது, நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் இப்படிதான் வரும். ஓகேவா? ஜூலை டு செப்டம்பர் வரைக்கும். அடுத்து குளிர்காலம்னாலே நமக்கு தெரியும், நடுங்கிறதுன்னா நவம்பர் ஞாபகம். நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜனவரி வராது, ஒரு மாசம் விட்டுடுவான். அடுத்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அடுத்து ஜூனை விட்டுடுறாங்க. அடுத்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அடுத்து அக்டோபர் விட்டுறாங்க, நவம்பர், டிசம்பர். இங்க பாருங்களேன், இதுக்கு நடுவுல 4 மாசம் இருக்கு. பிப்ரவரில இருந்து மே வரைக்கும் இருக்கிறது 4 மாசம் இருக்கு. முதல்ல ஒரு மாசம் விட்டுறாங்க, 4 மாசம் இருக்கு. அடுத்து ஒரு மாசம் விட்டுறாங்க, 3 மாசம் இருக்கு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு. அடுத்து ஒரு மாசம் அக்டோபர் விட்டுறாங்க, 2 மாசம் இருக்கு, நவம்பர், டிசம்பர்னு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் கொடுத்துற, மழைக்காலம் கொடுத்துற, குளிர்காலம் கொடுத்துற. ஓகேவா? அடுத்து, நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறையை போக்குதல், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்ற விவாதத்தில் என பல பணிகள் இவங்க செஞ்சுட்டு வராங்க.
மாநில மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அதாவது இது வரைக்கும் இது இருக்கலாம், இதுக்கு மேல இருக்கலாம் அப்படின்றது சொல்றது நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் நீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு கணக்காளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறை பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு தான் எல்லா அதிகாரமுமே இருக்கு. குடியரசுத் தலைவரையே கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யறதுக்கான இது ஆலோசனையில இருந்து எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு உண்டு. இது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு 52 ஆக்சுவலா நான் இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது எழுதிருந்தது. நீங்க அப்பப்ப படிக்கும் போது அங்கங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பதான் நமக்கு மறக்காம இருக்கும். 52வது சட்ட திருத்தம் அப்படின்றது கட்சி தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு. அதாவது இந்த கட்சியில அந்த கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்றப்ப அந்த தகுதி இழந்து அந்த பதவியை இழந்துடுறாங்க. அதுதான் வந்து 52 சட்டத்திட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்திய நாடாளுமன்றம் பத்தி பார்த்திருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோல நடுவண் அரசு பத்தி ஃபுல்லா முடிச்சிடலாம். ஏன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், நீதித்துறை 2 தான் இருக்கு. இதுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா முடிச்சிடலாம். ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.